Hello guys, welcome to VJ Tech. Today நம்ம React.js tutorial React list பற்றி பார்க்க போகிறோம். React listங்கிறது பார்த்தீங்கன்னா லைக் அதே மாதிரி தான் கலெக்ஷன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வெப்சைட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நேவிகேஷன் பார், மெனு பார் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆர்டராக வந்து லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தாங்க ரியாக்ட்லேயும் வந்து நம்ம லிஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். நான் ரியாக்டில் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் மேப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஒரு வேல்யூவாக லிஸ்ட்லேருந்து ஒரு வேல்யூவாக கெட் பண்ணி நம்ம வந்து டாமில் ரெண்டர் பண்ணுறதுக்கு மேப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டு டேக்குள்ளே என்க்ளோஸ் பண்ணியிருப்போம். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா டாமில் ரெண்டர் பண்ணுறதுக்கு அன்னாட லிஸ்ட்டு டேக்கை யூஸ் பண்ணி எல்லா வேல்யூ வ்ராப் பண்ணி டாமில் ரெண்டர் பண்ணிவிடுவோம். கோடிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிடும். லெட்ஸ் டூ த கோடிங் கைஸ். ஓகே, இப்போ வந்து index.js ஃபைலில் நான் வந்து ஒரு லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். வேரியபிள் கான்ஸ்டன்ட் நியூ லிஸ்ட்டுன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஒரு 5 வேல்யூஸ் 1 2 3 4 5ன்னு வேல்யூஸும் கொடுத்துட்டேன். நான் அனதர் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிளை வந்து நான் ஆரோ ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். RL = new list dot map of LV. return நம்ம LI டேக் லிஸ்ட் டேக்குள்ளே வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். எதை ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னா அந்த LVங்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். லிஸ்ட் வேல்யூஸ்னு வச்சுப்போம். LIST லிஸ்ட் வேல்யூஸ். ஓகே கைஸ், இப்போ இந்த கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது லிஸ்ட்டு வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். அந்த இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி இல்லை ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் வந்து நியூ லிஸ்ட்டுங்கிற அந்த வேல்யூஸ் அந்த 5 வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 1 by 1 மேப் பண்ணுறேன். எப்படி மேப் பண்ணுறேன்னா நியூ லிஸ்ட் டாட் மேப் ஆஃப் லிஸ்ட் வேல்யூஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா. இந்த லிஸ்ட்டு வேல்யூ நம்ம எதுக்கு பாஸ் பண்ணியிருக்கோம்னா ஒரு வேல்யூவாக கெட் பண்ணணும். நம்மளோட ஃபங்க்ஷனில் வந்து ஒரு வேல்யூவாக கெட் பண்ணணும். எப்படி நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் ஆர் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறப்ப அங்கே ஒரு வேல்யூ வச்சு வர ஆர்குமெண்ட் அண்ட் பேராமீட்டர் ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நியூ லிஸ்ட் டாட் மேப் ஆஃப் லிஸ்ட் வேல்யூஸ்னு கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஒவ்வொரு வேல்யூவாக நியூ லிஸ்ட்லேருந்து வர ஒரு வேல்யூவும் கெட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் கெட் பண்ணி அதை வந்து எல்லைங்கிற டேக்குள்ளே வந்து ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ இந்த R1ங்கிற இந்த ஃபங்க்ஷனை நம்ம எங்கே கால் பண்ணுறோமோ அந்த இடத்துல இந்த வேல்யூஸ் எல்லாமே ரிட்டர்ன் ஆகிடும். இப்போ நம்ம இதை எங்கே கால் பண்ண போகிறோம்னா ரியாக்ட் டாமில் தான் கால் பண்ணுவோம். ரியாக்ட் டாம் டாட் ரெண்டர் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இப்போ நான் wrap பண்ண போகிறேன். எந்த ஃபங்க்ஷனை R1ங்கிற அந்த RLங்கிற ஃபங்க்ஷனை நான் வந்து wrap பண்ணிட்டேன். நான் இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ரூட். ஓகேங்களா, தட்ஸ் ஆல்ங்க. இப்போ வந்து அவுட்புட் பார்ப்போம். 1 2 3 4 5 ஆர்டராக லைனாக வந்துடுச்சு பார்த்தீங்களா. இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே நம்மளோட அந்த லிஸ்ட்டில் கொடுத்த எல்லா வேல்யூஸும் வந்துடுச்சு. இன்னும் உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பாங்க. ஓகே, இப்போ வந்து லிஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து நம்பர்ஸ் அண்டு ஸ்ட்ரிங் எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம் அட் அ டைமில். இப்போ நான் வந்து ஹைன்னு கொடுக்குறேன் பாருங்கள். ஹை பை நீங்கள் எது கொடுத்தாலும் லிஸ்ட்டில் வந்து எடுத்துக்கும். ஹை பைன்னு அதுவும் எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து நார்மலாக ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதில் வந்து லிஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டோமா. அண்ட் தென் அந்த லிஸ்ட் வேல்யூஸை வந்து நம்ம ஆரோ ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இன்னும் நான் இப்போ வந்து நியூ லிஸ்ட்டுன்னு கொடுக்குறேன்.
ஓகே, இப்போ எப்படி அவுட்புட் வரும்னா, இந்த என்டையர் லிஸ்ட்டு கண்டுட்டு இங்கே ஒரு டைமும் கிட்டத்தட்ட இங்கே எத்தனை வேல்யூஸ் இருக்குது, 7 வேல்யூஸ் இருக்குது. 7 டைம்ஸ் இந்த லிஸ்ட்டு வரும். அதே சமயம் இங்கே 1/1 வேல்யூ வரும். இது எதுக்கு போடுறேன்னா உங்களுக்கு நீங்கள் லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். ஓகேங்களா? பார்த்தீங்களா, அப்படி 1/1 அது கெட் பண்ணியிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது. நியூ லிஸ்ட் டாட் மேப் ஆஃப் லிஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து 1ங்கிறத கெட் பண்ணும். அதை வந்து இந்த இடத்துல பாஸ் பண்ணுது. லிஸ்ட் வேல்யூ வந்து 1ன்னு ஆயிடுது. ப்ளஸ் இங்கே ஸ்பேஸ் விட்டு நியூ லிஸ்ட்டில் என்ன வேல்யூ ஃபுல்லாக ஒரு அரேவே நம்ம கொடுத்துருக்கோம். அந்த அரே ஃபுல்லாக பிரிண்ட் ஆகிடுச்சு. 1 ஸ்பேஸ் 1 2 3 4 5 ஹை பைன்னு வந்துடுச்சு. அடுத்து வந்து எகெயின் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி செகண்ட் வேல்யூ வந்து கெட் பண்ணிக்குது. மேப் மெத்தடை யூஸ் பண்ணி செகண்ட் வேல்யூ வந்து கெட் பண்ணிக்கிச்சு. ஓகேங்களா? அது வந்து லிஸ்ட் வேல்யூவில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். லிஸ்ட் வேல்யூ ப்ளஸ் அப்போ இங்கே வந்து லிஸ்ட் வேல்யூ என்ன வரணும், 2ன்னு வந்துடும். ப்ளஸ் ஸ்பேஸ் நியூ லிஸ்ட்டோட ஃபுல் அரே அது என்னது 1 2 3 4 5 ஹை பைன்னு வரும். 2 1 2 3 4 5 ஹை பை. இதே மாதிரி தாங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றா 1/1 கெட் பண்ணிகிட்டே வரும். 3 4 5 அண்ட் ஃபைனலாக ஹை பை. பைங்கிறப்ப லிஸ்ட் வேல்யூ வந்து பை ஸ்டோர் ஆகும். ப்ளஸ் ஸ்பேஸ் விட்டு ஃபுல் அரேவும் பிரிண்ட் ஆகும். பை 1 2 3 4 5 ஹை பைன். அண்ட் எகெயின் ஃபங்க்ஷன் மேலே போகும். லிஸ்ட்டில் வேல்யூ வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? 7 வேல்யூஸ் தான் கொடுத்துருக்கோம். 7ஐயும் அது பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ வந்து லூப் புட்டு அது வந்து வெளியில் வந்துடும். இவ்வளோ தாங்க கான்செப்ட். இது தான். இப்போ வந்து நம்ம ரியாக்டை பொறுத்தவரையும் ஒவ்வொரு வேலையும் நம்ம எப்படி செய்வோம்னா காம்பனண்ட் மூலிமா தான் செய்வோம். ஒரு ஆக்ஷன்ஸையும் பர்ஃபார்மன்ஸையும் காம்பனண்ட்டை வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து இதை டேரெக்டாக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் காம்பனண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் இதே நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுங்கள். ஃபங்க்ஷன் மெனு பார்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் தென் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுற இடத்துல வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ஆட் பண்ணணும். யூஎல் ஓகே. இப்போ ரியாக்ட் டாட் ரெண்டரில் நம்ம அந்த ஃபங்க்ஷன் மெனு பாரை வந்து கால் பண்ணாலே போதும். மெனு பார். ஓகே கைஸ், இப்போ வந்து ஃபங்க்ஷன் மெனு பாரை நம்ம கால் பண்ணிட்டோம். மெனு பாரில் இந்த நியூ லிஸ்ட் வந்து நம்ம கால் பண்ணுறோம். ஓகே, இப்பயும் அதே மாதிரியே அவுட்புட் வந்துடுச்சு. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபங்க்ஷன் காம்பனண்ட் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து வேல்யூஸை பாஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணியும் வேல்யூ பாஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக ஃபங்க்ஷனுக்குள்ளே லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து அவுட் சைட் த ஃபங்க்ஷன் நம்ம வந்து வேல்யூ க்ரியேட் பண்ணி மை வேல்யூன்னு க்ரியேட் பண்ணுறேன். மை வேல்யூ ஈக்குவல் டு 2 3 4 5. அவுட் சைட் ஃபங்க்ஷன் நம்ம வந்து வேல்யூவை க்ரியேட் பண்ண முடியும். க்ரியேட் பண்ணி அதை வந்து நம்ம பாஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ரியாக்ட் ப்ராப்ஸை பற்றி நான் ஒரு வீடியோ ப்ரீவியஸாக போட்டிருப்பேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. மெனு பார் ஈக்குவல் டு மை வேல்யூ. ஓகேங்களா? இங்கேயும் நம்ம மை வேல்யூக்கு மாற்றிங்க. ஃபங்க்ஷனில் மெனு பார் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வந்து ப்ராப்ஸுங்கிற அந்த கீவேர்டை மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் அது வந்து நம்ம பாஸ் பண்ணுற அந்த மை வேல்யூ லிஸ்ட்டு வேல்யூஸை வந்து அது கெட் பண்ணிக்கும். ப்ராப்பர்ட்டிஸுங்கிற
அந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம அனுப்புகிற ஆர்குமெண்ட் எல்லாத்தையும் அது வந்து கெட் பண்ணிக்கும் அந்த ஃபங்க்ஷன். ஓகேங்க. இப்போ வந்து ஃப்ளோ வந்து நான் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் மெனு பார்ன்னு இருக்குது. ஓகேங்களா. அண்ட் ஸ்ட்ரைட்டாக கம்பைலர் எங்கே போகணும்னா கான்ஸ்டன்ட் மை வேல்யூ ஈக்குவல் டு இந்த இடத்துக்கு போகும். இங்கே வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு அதை அசியூம் பண்ணிக்கோ 2 3 4 5ன்னு. நவ் ரியாக்ட் டாம் டாட் ரெண்டருக்கு போகும். அங்கே வந்து நம்ம மெனு பாருக்கு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நம்ம மை வேல்யூக்கு வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ கம்பைலர் வந்து மெனு பார் ஃபங்க்ஷனுக்கு போகுது. ப்ராப்பர்ட்டிஸ் மூலயமா நம்ம பாஸ் பண்ணியிருக்க அந்த லிஸ்ட்டை வந்து கெட் பண்ணிக்குது. ஓகேங்களா. அந்த கெட் பண்ண லிஸ்ட்டு வேல்யூஸை வந்து ப்ராப்ஸ் மூலயமா அசியூம் பண்ணிக்குது. அசியூம் பண்ணி ஆரோ ஃபங்க்ஷனில் 1 by 1 மேப் பண்ணி ரெண்டர் பண்ணுது. எங்கே ரெண்டர் பண்ணுதுன்னா லிஸ்ட்டு வேல்யூன்னு லிஸ்ட்டு டேக்குள்ளே வந்து ரெண்டர் பண்ணிக்குது. அண்ட் தென் ஃபைனலாக வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா. டாம் டாட் ரியாக்ட் டாமில் வந்து அது ஃபுல்லாக ரெண்டர் பண்ணிடும். இவ்வளோ தாங்க கான்செப்ட். 2 3 4 5ன்னு ஆஸ் யூஷுவல் வந்துடுச்சு. ஓகேங்களா. லிஸ்ட்டுனா இந்த மாதிரி தான் இருக்கும். பட் வந்து சம் வார்னிங்ஸ்லாம் வரும். ஏன்னா நம்ம வந்து லிஸ்ட்டில் பொறுத்தவரையும் வேல்யூஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம், டெலீட் பண்ணுவோம், இல்லை ஆல்டர் பண்ணுவோம். ஓகேங்களா. அரேயும் சரி லிஸ்ட்டும் சரி அதோட இண்டெக்ஸை வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ இண்டெக்ஸ் வந்து 0ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா 2 இருக்குது. இண்டெக்ஸ் ஆஃப் 1ல் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. இண்டெக்ஸ் ஆஃப் 2ல் 4, இண்டெக்ஸ் ஆஃப் 3ல் 5 இருக்குது. இப்போ நம்ம நியூவாக ஏதாவது ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும்னா இண்டெக்ஸ் ஆஃப் 5ஓ இல்லை 3ஓ அப்படின்னு போட்டு நம்ம வந்து ஏதாவது நியூவாக ஒரு வேல்யூ கொடுப்போம். ஹை பைன் அந்த மாதிரி. இந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து நம்மளால் வேல்யூஸ் அப்டேட்டும் பண்ண முடியும். ஏதாவது ஒரு வேல்யூ வேண்டாம், பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ எனக்கு தூக்கணும் அப்படின்னாலும் டெலீட்டும் பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணுறப்ப சம் ப்ராப்ளம்ஸ்லாம் அக்யூர் ஆகும். அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அக்யூர் ஆகாமல் இருக்கிறதுக்கு கீங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஓவர் கம் ஆகலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரியாக்ட் கீஸ் பற்றி பார்ப்போம். Thanks for watching guys.